இது ஒரு அருமையான வெயிட் லாஸ் ரெசிபிங்க. பார்லி கஞ்சி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே பார்லி தான். ஆனா நான் கார்ன் சேர்த்து சூப்பா பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா ஃபில்லிங்கா இருக்குங்க சாப்பிடுறதுக்கு. நான் இன்னைக்கு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு பார்லி எடுத்திருக்கேன். இது 3 பேருக்கு நைட்டு டின்னருக்கே நான் பண்ணிட்டேங்க. இது பாத்தீங்கன்னா 1:3 ரேஷியோல தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா சீக்கிரமா வெந்துரும். இப்ப தண்ணி ஊத்திட்டு குக்கர் மூடி வச்சு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம்ல 20 நிமிஷம் விடணும். அப்பதான் நல்லா வேகும். ஏன்னா பார்லி கொஞ்சம் லேட் ஆகுங்க வேகிறதுக்கு. நீங்க ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் சிம்ல 15 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா போதும். ஆவி போனதுக்கு அப்புறமா குக்கர் திறந்து பாத்துக்கலாம். பார்லி பாத்தீங்கன்னா கரெக்டா வெந்திருக்கு. கொஞ்சமா தண்ணி இருக்கு. இது நல்லா ஆறட்டும். வேகலன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி திரும்ப ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் விடுங்க. நல்லா வெந்துரும். இப்ப பார்லி நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கு அப்புறமா நான் மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சீங்கன்னா நல்லாவே நைஸா வரும். நான் முழுவதுமா ஒன்னாவே சேர்த்துட்டேன். எவ்வளவு நைஸ் ஆகுதோ அவ்வளவு நைஸா அரைச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுனால அந்த பார்லியில இருந்த கஞ்சி எல்லாம் நல்லா அப்படியே கெட்டி ஆயிருச்சு. வேணும்னா தண்ணி ஊத்தி அரைச்சுக்கோங்க. இந்த அளவு அரைச்சிருக்கேன். அதாவது நான் பாதி தான் அரைச்சிருக்கேன். குறையா இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா நீங்க நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேங்க. அதை சேர்த்து நல்லா இந்த பூண்டு பிரவுன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு. இப்ப இது கூட நான் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த மக்காச்சோளம் ஸ்வீட் கார்ன் அது சேர்க்கிறேன். இது நான் வேக வச்சது. வேகல அப்படின்னா நீங்க அதை தனியா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் அந்த வெண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். நீங்க இந்த கார்னுக்கு பதிலா கேரட் பீன்ஸ் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அது சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வேக வச்சுட்டு அப்புறமா இந்த பார்லி அரைச்சதை உள்ள ஊத்திட்டு நல்லா நிறையவே தண்ணி ஊத்திக்கலாம். 3ல இருந்து ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தணுங்க. ஏன்னா இது ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா கஞ்சி மாதிரி ஆயிரும். சூப் மாதிரி குடிக்கணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல 3 டம்ளர் ஊத்துனேன். திருப்பி ஒரு 2 டம்ளர், கிட்டத்தட்ட ஒரு 5 டம்ளர் தண்ணியே நான் ஊத்திருக்கேன். அதாவது நான் பார்லி எடுத்தேன் பாருங்க, அந்த டம்ளர்ல 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். நான் இன்னைக்கு டின்னருக்கு பண்ண போறேன்றதுனால கொஞ்சம் கெட்டியா பண்ணிருக்கேன். நீங்க ஈவினிங் டைம் குடிக்கிறதுக்கு பண்ணீங்கன்னா இன்னுமே நீங்க டைல்யூட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட ஊத்திக்கலாம். இப்போ குட்டி ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இதுவும் காரம் உங்க வசதிக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. குட்டி ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல நான் சேர்த்திருக்கேங்க. அவ்வளவுதான். கலந்து விட்டுட்டு கரெக்டான திக்னஸ் வந்துருச்சு. உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு கொத்தமல்லி தழை தாங்க சேர்க்கிறேன். அவ்வளவுதான். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இது கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னுமே கெட்டி ஆகுங்க. மிதமான சூடுல அப்படியே சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் இந்த கிளைமேட் மழைக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே அருமையா இருந்ததுங்க. இந்த கார்ன் இருக்கிறதுனால அந்த பார்லியோட அந்த பிளேவர் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பார்லியோட பிளேவர் பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சூப்பா செஞ்சு கொடுக்கலாம்.